ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. ஒன் பாட் ரெசிபியா டக்குன்னு செய்யறதுக்கு தட்டைப்பயிர் சாதம் தான் பார்க்க போறோம். நம்ம டேஸ்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். தட்டைப்பயிர் சாதத்தை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. தட்டைப்பயிர் சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ரைஸ் ஊற வச்சுக்கலாம். பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு ரைஸ் நான் சேர்த்துக்கிறேன். நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்திருக்கேன். இந்த கப்ல 2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். அரிசி எந்த கப்ல எடுத்தனோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிரை சுடுதண்ணில ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணில ஊற வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு மத்த வேலை செய்யறதுக்குள்ள தட்டைப்பயிரும் நல்லா ஊறி வந்துரும். இப்ப தட்டைப்பயிர் சாதம் செய்யறதுக்கு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாங்க. கடுகு குருமிளகு எல்லாம் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 5-6 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் சாதம் தாளிக்கிறதுக்கு இன்னைக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயமா இருந்தா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிருக்கோம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்ல பிளேவர்ஃபுல்லா இருக்கும். சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பொடி எல்லாம் சேர்த்துக்கிறதுனால ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா கரிஞ்சிடும். பாருங்க, நல்லா வதக்கிட்டேன். தக்காளி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டா கொலைய வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற தட்டைப்பயிரை தண்ணி வடிச்சு சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்கிற அரிசியையும் தண்ணியை வடிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரைஸுக்கு நான் 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தட்டைப்பயிருக்கு நம்ம 1 கப் அளவு தட்டைப்பயிர் எடுத்திருக்கோம். அதே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தனோம்னா சரியா இருக்கும். அரிசியும் தட்டைப்பயிரும் கரெக்டா வந்துரும். மொத்தமா 5 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்ப குக்கர் மூடி போட்டு 3ல இருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. நீங்க நார்மலா சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டாலே போதும். நான் 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான தட்டைப்பயிர் சாதம் சட்டுன்னு ரெடி ஆயாச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, நமக்கு சாதம் குலையாம நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. தட்டைப்பயிரும் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வந்திருக்கு. பாருங்க, நம்ம ரொம்ப நேரம் தட்டைப்பயிரை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சுடுதண்ணில அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தீங்கன்னாலே போதும். கரெக்டா இருக்கும் நம்ம சாதத்தோட வெந்து வரும்போது. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான தட்டைப்பயிர் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தட்டைப்பயிர் சாதத்தோட ஊறுகாய் அப்பளம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். தயிர் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.